வணக்கம் பொடித்தெரு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குரூப் 4க்கு வந்து எப்படி படிக்கணும், குரூப் 2க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாமில் மொத்தம் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க யூனிட் 7ல் அப்படிங்கிறத குரூப் 2க்கு வந்து ஸ்டாண்டர்ட் நடந்த இது வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. இது வந்து அடுத்த 2 வீடியோ ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வீடியோ ஓகேங்களா. இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்து ஓவராலாக வந்து யூனிட் 7ங்கிறது ரெண்டுத்துக்குமே காமனானது தான் ஓகேங்களா. அது உங்களுக்கே தெரியும். அதுவும் புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது 16/11/2025 அதாவது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டது ஓகேங்களா. அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த வேலை கேட்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள் உங்களுக்கே தெரியும். திருக்குறளில் மேஜராக 5 கேள்வி கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சேர தான் படிக்கணும். 6th-லேருந்து 12th வரையும் படிக்கணும். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே காமன் தான் சரிங்களா. குரூப் 2வாக இருந்தாலும் சரி, குரூப் 4ஆக இருந்தாலும் சரி, திருக்குறளில் மேஜராக 5லேருந்து சப்போஸ் 4 கேள்வி 4லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி அறநூல் எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து 2லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க சரிங்களா. ஊவேசாங்கிறவங்க ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த வட்டம் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. புது சிலபஸில் அவங்க ஏன்னா அவங்க தமிழ் தொண்டுக்கு அவங்க இல்லைன்னா தமிழ் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. ஸோ அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. தேவனைய பாவனாரும் பாவலர் பெருஞ்சித்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்துமே கொஷின்ஸ் வந்திருக்கு சரிங்களா. தமிழின் தொன்மையில் 4 கொஷின், அதாவது தமிழின் தொன்மை, திராவிட மொழி குடும்பம், இது எல்லாமே சேர்ந்து 4 கொஷின், மொத்தம் மேஜராக 14 கொஷின் வந்திருக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7/3/2026 சரிங்களா. 2026னா இப்போ இந்த வருஷம் நடந்தது. அது கூட வந்து பழையன்னு சொல்ல முடியாது. புது சிலபஸை மாற்றினதுக்கப்புறம் மொத்தம் 7 எக்ஸாம் நடந்திருக்குல்ல, அதில் வந்து நான் சொன்னேன் அது 2025 நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதம் நடந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 ஸ்டாண்டர்ட் சரிங்களா, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம தலைப்பு என்ன சொன்னோமோ அதுலேருந்து தான் யூனிட் 7க்கு வந்திருக்கு சரிங்களா. யூனிட் 7ல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருக்குறள் 5 கேள்வி கேட்குறாங்க, அறநூலில் 2 கேள்வி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தாராபாரதி, அதுக்கப்புறம் முடியரசன், இந்த மாதிரி சின்ன சின்ன கவிஞர்கள்லாம் இருப்பாங்க. கீவா ஜெகநாதர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாத்துலேயுமே இருந்து மேஜராக ஒரு கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதனால அதுலேருந்து அந்த நபர்களில் ஒரு பேர். அதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சித்தனார், தேவனைய பாவனார், திராவிட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அறநூலில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவனைய பவனாரில் இந்த வட்டம் 2 கேள்வி கேட்டனால திராவிட மொழியில் ஒன்று தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்புறம் பாரதிதாசனை பற்றி 1 கேட்டிருக்காங்க, மேஜராக 15 கொஷின். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 7க்கு உங்களுக்கே தெரியும், புக்ஸை படித்தாலே போதும். இப்போ புது புக்கு பழைய புக்கு, அதாவது குறிப்பிட்டு நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிலபஸில் வந்து 4 மணிக்கடிகை, திரிக்கடுகம், ஏலாதி அப்படின்ற மாதிரி சிலபஸில் இருக்குது. அந்த சிலபஸில் இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த புக்கில் இருக்குது, புது புக்கா பழைய புக்கா, பழைய புக்கு. அப்போ பழைய புக்குங்கிறத நம்ம அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். புது புக்கில் இல்லாத டாப்பிக்லாம் அப்போ எங்கே இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. அப்போ மேஜராக வந்து புது புக்கு பழைய புக்கு மட்டும்தான் படிக்கிறோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு போரிங்காக கூட இருக்கலாம், என்ன இது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது நம்ம எதுக்காண்டி இது சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் யூனிட் 1 எடுத்துக்கோங்க சரிங்களா. எடுத்து நீங்கள் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூனிட் 1ஓ யூனிட் 2ஓ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 25 கொஷின், அது என்ன வரும், எந்த டாப்பிக்கில் எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சில நேரம் அது தலைப்பு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க வெயிட்டேஜ் வந்து. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக யூனிட் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஜராலாம் இந்த 2 பேர் பேரு, இவங்க 2 பேர் பேரு, இவங்க 2 பேர்லேருந்து கொஷின் வரும். இந்த தலைப்புலேருந்து இப்போ திராவிட மொழி குடும்பமாக 2லேருந்து 3 கேள்வி வரும். அறநூலா
அதில் 3 கேள்வி வரும். அதுக்கப்புறம் திருக்குறளாக 5 கேள்வி வரும். அப்புறம் தேவனைய பாவனார், பெருஞ்சித்திரனார் இவங்கெல்லாம் ஒரு பேரு 2 கேள்வி வரலாம், இல்லை 1 கேள்வி வரலாம். அப்படின்ற மாதிரி நம்ம மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோடு நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு அனலைஸ் பண்ணதில் இந்த வீடியோ இந்த சப்போஸ் இந்த சிலபஸில் இந்த யூனிட் எடுத்தால் இந்த நபர்கள் முக்கியமானவங்க. அப்போ சின்ன சின்ன நபர்கள்லாம் சேர்ந்து வந்து பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த குட்டி குட்டி நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, கீவா ஜெகநாதர், அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். புக்கிலே வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்காது. அப்போ அவங்களெல்லாம் அவங்களோட நூல்கள், இதழ்கள் அதை வச்சு பொறுத்துகளை, சரியான இணை அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 7 தான் முடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் உங்களுக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் மந்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 நாளில் உங்களால் கண்டிப்பாக வந்து 15 மார்க்குக்கு முடிக்க முடியும். அப்போ அந்த 15 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த 60 நாள் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஊவேசா கேட்டிருக்காங்க. இது வந்து புது புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது பண்டைய காலத்தில். ஆனால் இதில் வந்து 6th ஓல்டு புக்கில் அவருக்கு சாப்டரே இருக்குது, ஒரு பாடம். அதனால் அதை வரி வரியாக படிச்சுக்கணும். இதழ்கள் எல்லாமே அதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? என்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்னா, அவர் பிறந்த ஊரை கேட்டிருக்காங்க, உத்தமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிச்சாறு, அவரோட இதழ்கள் தான் எப்போயுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். 10th நியூ புக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள் போன்றே முப்பால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல்னா நாலடியார் தான். இதுவுமே புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. நாலடியார் அப்படிங்கிறது அழியா செல்வம் 6th நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. திருக்குறள் மாதிரி தான். இதை வந்து குட்டி தொல்காப்பியம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலடியாரில் நூல்வெளியில இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டேரக்டாக இருந்தால் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அறம் பொருள் இன்பம் முப்பாலோட உடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து புக்கில் இருந்தால் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா, கொடுக்கப்பட்ட குறிப்புகளை வச்சுக்கிட்டு அது என்ன நூல் பெயர், நம்மளை வந்து கொஷின் வந்து நம்மளை இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க, ஏலாதியோட ஆசிரியர் யார், கனிமேதாவியர், நூற்றாண்டு என்ன, அவங்களோட நூல் என்ன, இதழ் என்ன, இந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. மேஜராக அது எல்லாருமே காமனாக அப்படி தான் படிப்பாங்க. சரிங்களா? பேசிக்காக எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் படிச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஷின் ப்ரூஃப் வீடியோ பார்க்கும்போது இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா, அப்போ இப்படி கொஷின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரிங்களா? தேவையில்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து போடலை. இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆங்கிளில் கேட்கலாம், இந்த ஆங்கிளில் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா. ஏன்னா எல்லாருமே 6th 12th வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டு தான் போவீங்க. ஆனால் அது ஆங்கிள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஸ்டாண்டர்ட் தரத்தை மாற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம அடிக்கடி ப்ரூஃப் வீடியோ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் 1 400 பாடல்களை உடையது. ஒவ்வொரு பாடல்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 4 அடிகள் இருக்கும். இதில் வந்து 3 அரையனார் சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக டைரெக்டாக பழமொழி 400 சொல்லிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் பழமொழி 400லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க, நூல்வெளியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மூதுரைனா என்னன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது உங்களுக்கே தெரியும். மூதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஔவையார் தான். சரிங்களா? அவங்களோட இது ஔவையார் நூல்கள் எல்லாமே முக்கியம். சரிங்களா? மூதுரை, ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஆனால் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை தான் வந்து இருக்கும். சரிங்களா? மூதுரை வந்து ஔவையாரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஔவையாரை பற்றி மேற்கோள்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து மூதுரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பழைய புக்கில் நாடாகும் ஒன்று காடாகும் ஒன்றுன்னு ஒரு பாடல் இருக்கும். அதையுமே வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா போலவே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் வந்து இளங்குமரனார் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவருக்கெலாம் வந்து தமிழுக்கு வந்து பதிப்பு நூல்கள் வந்து இவர் புக்கை தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து 10th இருக்குது. சரிங்களா? பாக்ஸ் கண்டென்ட் தான் இது. தேவனைய பாவனார் பாடத்தில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதையுமே ஓவராலாக ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேவனைய பாவனார் அப்படின்றதுல இதுவுமே புக்கில் இருந்து கண்டென்ட் தான்.
அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட மொழி குடும்பம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் வருது. சில நேரம் 3 கேள்வி கூட கேட்குறாங்க, 2லேருந்து 3 கேள்வி. சில நேரம் தமிழின் தொன்மை எல்லாம் வந்தால் 3 கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வட்டம் கொஷின் பொறுத்து, சரிங்களா. இதில் வந்து அந்த குறிப்பிட்டதான் நான் சொன்னேன் 9th நியூ புக்கில் இருந்தால் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னு. அதே தான் அந்த ஒன்றுங்கிறது தமிழ் சொல், அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் அதிகமாக கேட்குறாங்க. மலையாளத்தில் நம்ம ஒன்றுன்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த பாக்ஸ் கண்டென்ட்டு அதெல்லாம் வரி வரியாக நம்ம படிக்கணுங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொரீஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தாளில் எந்த மொழி வந்து அச்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தமிழ் மொழி, சரிங்களா. அதுவுமே வந்து பாக்ஸ் கண்டென்ட் தான். உங்களுக்கு டூயினோ கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. ஓகே, அது 9th நியூ புக்கு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் தான், 80%. அது வந்து 9th ஓல்டு புக்கில் இருக்குது, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டென்ட் மட்டும் எங்கே இருக்குது, 9th ஓல்டு புக்கில் இருக்குது திராவிட மொழிகளில். அதனால் நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணியே படிச்சுக்கோங்க. 99% வந்து புது புக்கில் வரும். அந்த 1% இல்லாத கருத்தை வந்து அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி உங்ககிட்ட புக்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மையில் வரும். தமிழின் தொன்மையில் வளர்த்தமிழ், இந்த மாதிரி வரி வடிவ வளர்ச்சி 8th புக்கில் இருக்கும். எல்லாமே ஓவராலாக வந்து படிக்கணும், சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் இது வந்து 6th நியூ புக்கில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து இந்த கல்வெட்டு செய்திகள் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். இன்னொன்று 8th புக்கில் வரி வடிவ வளர்ச்சி, அது எல்லாமே நீங்கள் தமிழின் தொன்மைக்கு படிக்கணும். ஏன்னா தமிழின் தொன்மைங்கிறது ஆதி காலத்துலேருந்து எப்படியெல்லாம் தமிழ் வரியிலேருந்து எப்படி எழுத்தாக மாறிச்சு, ஓவியமாக இருந்து எப்படி வந்து எழுத்துருவம் கிடச்சிருச்சு, அந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. அதான் தமிழின் தொன்மை அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், திருக்குறள்னால் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அணி கேட்குறாங்க. அணின்றது என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையா தற்று. அதாவது ஓமை அணி. ஒரு யானையை வச்சு இன்னொன்று பிடிக்கணும். இது 7th நியூ புக்கில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 6th புக்கு, 7th புக்கு, 10th புக்கு, இந்த 3 புக்கை படித்தா ஒரு 3 கொஷின் வந்து வரும்னு அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு நம்ம இத்தனை ப்ரூஃப் பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு 4வது ப்ரூஃப் 5வது ப்ரூஃப் பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா. அடுத்து வரியாறு கொன்று ஈவதே ஈகை 6th புக்கு. இது ஈகைங்கிற தலைப்பில் வருது. இதெல்லாம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்க டாபிக் தான், ஓகேங்களா. 6th புக்கில் ஈகை தான் வந்து கேட்டிருக்காங்க. 6th புக்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, 7th புக்கில் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னா சொல் பொருள் தருக அப்படின்ற ஒரு கான்செப்டில் கேட்டிருக்காங்க. இன்னா சொல்லுக்கு வந்து பொருள் என்னது, கடுஞ்சொல், ஓகேங்களா. இது வந்து 6th புக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ மேஜராக 6th 7th படித்தா 2 கொஷின் வருங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஆமாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அழுக்காறு அவா டேஸ். நான் சொன்னேன்ல, ஒன்று விடுபட்ட சொல், இன்னொன்று சொல் பொருள், இன்னொன்று வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அணி கேட்குறாங்க. இது வந்து விடுபட்ட சொல் கேட்குறாங்க, வெகுளி. அப்படின்னா திருக்குறளை வரி வரியாக படிச்சுக்கணும். வரி வரியாக மீன்ஸ் அந்த திருக்குறளோட இந்த 7 சீரையும் கரெக்டாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. இதுவுமே 6th நியூ புக்கில் இதே டைரக்ட் கொஷின் தான். அரண் வலியுறுத்தல், இது நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் தான், ஓகேங்களா. சிலபஸில் கொடுத்துருக்க அதிகாரத்தில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து உங்களுக்கு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் என்ன கேட்டிருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th புக்லேயே கேட்டுட்டாங்க. 6th 7thலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 4 கேள்வி 5 கேள்விங்கிறது 6th புக்கில் 2 இது 1, அதுக்கப்புறம் 3. ஆமாம், 7th புக்கில் 7th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேஜராக 4 கொஷினுமே 6th 7thலேருந்தே கேட்டாங்க. ஆனால் நம்ம குரூப் 4ல் வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம், சரிங்களா. இதில் வந்து கொஞ்சம் நபர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் அந்த அவங்களுக்குள்ளே நடக்கிற எக்ஸாம். இதில் வந்து நிறையா போட்டிகள் வந்து இருக்காது. குரூப் 4ங்கிறது லட்சக்கணக்கான பேர் எழுதுறது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6th 7thல் மட்டும் கேட்க மாட்டாங்க. 6th 7th 10th ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் படிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த ப்ரூஃபு. நீங்கள் 6th 7th மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, ஓகே.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7/3 இப்போ கரண்ட்டில் இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் குரூப் 2 தரத்தில் நடந்திருக்கு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்க, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, சிறுபஞ்சமூலம், உவே சாமிநாதர், தேவனைய பவனர், பெருஞ்சித்தனார், பாவேந்தர், அதுக்கப்புறம் தாராபாரதி, முடியரசன். ஓகேங்களா, இதெல்லாம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் நான் காமனாக சொல்லிட்டேன் 5 கேள்வி, அறணும்னு எடுத்துக்கிட்டால் 2லேருந்து 3 கேள்வி வரும். மேஜராக நம்மளுக்கு 2 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்பாங்க. சரிங்களா, சரிங்க, 2 இல்லைனா 3. ஓகேங்களா, மினிமம் 2 கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அது வந்து. ஆனால் இந்த தலைப்புக்குள்ளே தான், பர்டிகுலர் தலைப்புக்குள்ளே தான் கேட்டுட்டு வராங்க. அது உங்களுக்கே தெரியுது. ஏன்னா இது 6வது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது எக்ஸாமுக்கான ப்ரூஃப் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, இது வரைக்கும் நான் வந்து மொத்தம் 6 எக்ஸாமுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். கொஸ்டின் 15. சரிங்களா, 6 எக்ஸாமுக்கு நடந்த இது ப்ரூஃப் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் இதில் எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்தந்த தலைப்பை படித்தாலே போதும். நம்ம வந்து வளன்னு தேடி தேடி படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் அது 4 மணிக்கடியே நாலடியாக இருக்குது, புக்கில் இருந்து படிக்கணுமா வெளியே படிக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்காக தான் இப்போ வந்து எங்கேயுமே உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம டீம் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ சிறுபஞ்சமூலம்னு எடுத்துக்கிட்டால் அது டேரெக்டாக புக்கில் இருந்தால் ஆசிரியர் டேரெக்டாக கேட்டாங்க. காரியாசன் அப்படின்னு சொல்லி இது 9th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா, நூல்வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிறுபஞ்சமூலம் எடுத்துக்கிட்டால் பழைய புக்கில் இருக்குது. கண்வனப்பு, கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டம்ங்கிறது கால்வனப்பு செல்லாமைன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆனால் இப்போ அதையுமே படிச்சுக்கணும். சரிங்களா, புது புக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் முதுமொழி காஞ்சினா பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது, 7th ஓல்டு புக்கில், புது புக்கில் கிடையாது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும், புது புக்கை தான் படிக்கணும். சரிங்களா, இதில் வந்து பாட்டு வரியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாட்டு வரி குரூப் 2ங்கும் போது இதில் பாட்டு வரி கொடுத்து இதை கேட்பாங்க. ஆனால் இங்கே ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 2 தரத்தில் நடந்த எக்ஸாம். ஆனால் நம்மளுக்கு குரூப் 2ல் பாட்டு வரி ரொம்ப முக்கியம். பாட்டு வரி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் 10 லைன் இருக்கும். சரிங்களா, இது வந்து சும்மா டெக்னிக்கல் எக்ஸாம்னால ஒரு வரியாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கே தெரியும், முதுமொழி காஞ்சியில் 10 வரி பாட்டு வரி இருக்கும். சரிங்களா, அதனால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடியரசன்கிறவங்க பாரதிதாசனோட பரம்பரையில் ஒருத்தவங்க தான். அது உங்களுக்கே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, யார் கவிஞன். இது வந்து ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கே கேட்டிருக்காங்கன்னா பரம்பு மலையில் வந்து ஒரு விழா நடந்திருக்கும். சரிங்களா, அதில் வந்து குன்றக்குடி அடிகள்கிட்டருந்து இவங்க கவியரசுங்கிற பட்டத்தை வாங்கியிருப்பாங்க. யார், முடியரசன். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா, 8th ஓல்டு புக்கில் இருக்குது. டைரெக்டாக வந்து நூல்வெளியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஏன்னா நூல்வெளி ஏன் கேட்குறாங்கன்னா ஒரு சில நேரம் அதிகமாக இது நம்ம நூல்கள் இதழ்கள்லாம் அதிக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நூல்வெளியை கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதிங்கிறவங்க பாரதம் அன்றைய நாற்றங்கால், அதாவது அவங்களோட இயற்பெயர். இதுலேயுமே அவரோட நூல் இயற்பெயர் அதுதான் முக்கியம். ராதாகிருஷ்ணங்கிறது நூல்வெளியில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது அடிக்கடி இது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பாரதிதாசனோட நூல்கள் இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதனால் இந்த விட்ட ஒரு சேஞ்சுக்கு இது நூல் இது ஆண்டு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி ஜியு போப்போட பிறந்த நாள் 1820 ஏப்ரல் 24 அதையுமே கேட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ ஒரு சில இதுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் வந்து அவரோட டைரெக்டாக வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டு படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி வந்து படிக்கலை. ஹிஸ்ட்ரி ஜிஎஸ்க்கு தான் அந்த மாதிரி ஆண்டு இதெல்லாம் படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிறப்பு என்ன, அவங்களோட இதழ் என்ன, ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதாவது பண்ணியிருக்காங்களா, எதாவது சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்களா. உரைநடைனா அதுதான். யூனிட் 7னா என்ன, ஃபுல்லாக வந்து கான்செப்ட் பேஸ்டு தியரியாக படிக்க வேண்டியதுதான். அது தியரியை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணது. அப்போ என்ன படிக்கணும், அவரோட இயற்பெயர் என்ன, சிறப்பு பெயர் என்ன, அவருக்கு என்ன ஊரில் என்ன அவார்டு கொடுத்தாங்க, எங்கே கொடுத்தாங்க, இந்த மாதிரி அவரோட இதழ் என்ன, நூல் என்ன, அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன அவர் செஞ்சுருக்காரு, இதை தான் வந்து பார்க்க போகிறோம். மற்றபடி அவங்க ஆண்டுக்கெலாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அது ரிப்பீட்டடாக அதிகமாக அதே கேட்டிருந்தனால ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், தேவனைய பாவனார்னு. இதுவுமே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா,
சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 கொஷின் கேட்குறாங்க சரிங்களா. தேவனைய பாவனாரில் இந்த வட்டம் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்ட அனைத்து வளமும், அந்த வளமும் வந்துட்டாலே நம்மளுக்கு என்னமே தெரியும். ஸோ தமிழ் சொல்வளம் வந்துட்டாலே அந்த கீவேர்டு தான் தேவனைய பாவனார் அப்படிங்கிறதுல இது என்ட்ரன்ஸில் அந்த உள்ள நுழைமுன்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்படியும் கொஷின் கேட்பாங்கங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா. ஏனோ தானோ எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் ஏன் அவங்களாம் கிளியர் பண்ணுறதில்ல, அதுதான் இந்த ட்ரிக். ஓகேங்களா. அடுத்து பாவலர் பெருஞ்சித்திராரின் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். இது வந்து நம்ம பழைய புக்கில் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது. 10th நியூ புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, தமிழ் கும்மி அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா. இது டைரெக்டாக வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம நூல்வெளியில் தான் கேட்குறாங்க. அடுத்து ஊவேசாவை பற்றி கேட்குறாங்க. ஊவேசாவை பற்றி இத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஒரு இதில் கூட புது புக்கில் கேட்கல, ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வட்டம் புது புக்கில் கூட கேட்கலாம். ஏன்னா புது புக்கில் வந்து இந்த உயிர்மீச்சு, அவரோட கட்டுரை, இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3 இது இருக்கும் சரிங்களா. எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, ரேராக கேட்டுட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் சரியா. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எடுத்து வந்தவர் தான் நம்ம ஊவேசா. ஓகேங்களா. தமிழ் தாத்தா. இது வந்து 6th புக்கில் தான் டைரெக்டாக கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட மொழி தான். அதே மாதிரி தான் 9th நியூ புக்கில் டைரெக்டாக அந்த பாக்ஸ் கண்டென்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஷின். இதில் ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க இந்த எக்ஸாமில். அதே மாதிரி திருக்குறளில் ரெகுலராக வந்து அணியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த இது வந்தால் அணி, இங்கே பண்ணெண்ணாம் பாடற்கு ஏன்றேல் கண்ணெண்ணாம், இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி சரிங்களா. இது வந்து 10th புக்கில் தான் டைரெக்டாக வந்து கேட்குறாங்க, கண்ணோட்டம்ங்கிற தலைப்பில். ஓகே. இது ஒரு கொஷின், அணி ஒரு கொஷின். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீர் ஒரு கொஷின் சரிங்களா. நான் மார்னிங்கே சொன்னேன், சீர் ஒரு கொஷின் வந்து சீரை வந்து பிரிக்கிறது, சீர் வந்து அந்த இது கரெக்டாக வந்து கேப் போட்டு எழுதியிருக்காங்களா, அது ஒரு கொஷின் கேட்குறாங்க. அணி கொஷின் கேட்குறாங்க, 2 கொஷினா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 7th புக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி 7th புக்கில் 10th புக்கில் கேட்டாங்க சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் வேறு 3வது கொஷின் பார்த்திங்கன்னா பொருள் கேட்குறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பொருள் கேட்டாங்க, 6th புக்கில் கேட்டாங்க, 3 கொஷினா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுவுமே புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. புக் பேக்லேருந்து கேட்க மாட்டாங்க, ஆனால் ரேராக கேட்டிருக்காங்க. விருந்தினரோட முகம் வந்து எப்போ மாறும்னா, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டு நம்ம முகம் வந்து மாறுச்சு அப்படின்னா அவங்க முகம் மாறும். இது வந்து புக் பேக்கு, ஆனால் 6th புக்கில் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் காலையிலே சொன்னேன், ஒன்று பொருள் கேட்பாங்க, இல்லைனா எதிர்ச்சொலை கேட்பாங்க. இப்போ ஒழுக்கம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் இந்த புக்கில் இல்லை, இழுக்கம்னு இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியும், ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஒன்று எதிர்ச்சொல் கான்செப்ட், இல்லைனா பொருள். 5 இந்த திருக்குறளில் வந்து 5 பட்டனில் கேட்குறாங்க. ஒன்று அணி கேட்குறாங்க, நீங்கள் படிக்கும் போதே அணியை நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் பொருள் படிச்சுக்கணும், அப்புறம் எதிர்ச்சொல் படிச்சுக்கணும். அதில் இருந்தால் படிச்சுக்கோங்க, இதில் இல்லை, ஆனால் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஆப்ஷன் வச்சு கொஞ்சம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட சீர் வந்து பேட்டர்னில் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து அந்த சீரை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கேப் வந்து கரெக்டாக பிரித்து எழுதுகிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து நேரசை சீர் அந்த மாதிரி வாய்ப்பாடில் கேட்குறாங்க. அது ரேராக தான் கேட்குறாங்க. ஆனால் குரூப் 4ல் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இந்த பேட்டர்ன்லையும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் சரிங்களா. கேட்டால் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்காண்டி தான். நம்ம வந்து ஒரு வேளை படிச்சுட்டு போயிருப்போம், அப்போ அங்கே போய் இப்படி கேட்டாங்களே, அப்போ இது ஈஸியானது தான், நம்ம புக்கில் தான் வந்திருக்கு, அப்போ ஆனால் இப்படி கேட்டாங்க அப்படின்னு நம்ம முழிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இயல்பு தான். ஓகேங்களா. இப்போ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை வச்சு யூனிட் 7 வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த 60 டேஸ்க்கு என்ன பிளானுங்கிறத நம்ம டீம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க, சிறுதுளி தான் பெருவெல்லம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.